ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். திங்கட்கிழமை அன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒரு பெண் தனது 2 மகள்களோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நுழைந்தார். அப்போது அங்கு பணியில் இருந்த போலீசார் அந்த பெண் வைத்திருந்த பையை சோதனை செய்ய முயன்றனர். ஆனால் போலீசாரை அந்த பெண் சோதனை செய்ய விடாமல் தடுத்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் பையை சோதனை செய்த போது உள்ளே ஒரு பாட்டிலில் பெட்ரோல் இருந்ததும் அந்த பெண்ணும் அவரது 2 மகள்களும் பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்ததும் தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் இந்த விபரீத முடிவு எடுக்க என்ன காரணம், யார் அந்த பெண் என விசாரணை மேற்கொண்டனர். அந்த பெண்ணும் அழுது கொண்டே தனக்கு நேர்ந்த கொடுமைகளை போலீசாரிடம் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சாமியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தரன் என்பவர் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண்ணை காதலித்து பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 2 மகள்கள் இருக்கும் நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அந்த பெண் வீட்டில் இருந்து மகள்களோடு வெளியேறி கூத்தப்பாக்கம் பகுதியில் வசித்து வந்தார். 2 மகள்களையும் தனி ஒருவராக கவனித்து வந்த நிலையில் சமீப காலமாக அந்த பெண்ணை அவரது கணவர் ஆள் வைத்து மிரட்டுவதாகவும் அவரது ஆண் நண்பர்களிடம் செல்போன் எண்ணை கொடுத்து ஆபாசமாக பேசச் சொல்வதாகவும் பாதிக்கப்பட்ட அந்த பெண் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு எந்த ஒரு இதுமே இல்லாம, என் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாம எங்களை ஆள் வச்சு மிரட்டுறது, இந்த மாதிரி அங்கங்க எங்க புகைப்படத்தெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல தப்பா பேசி அனுப்புறது, எங்க நம்பரெல்லாம் வெளியில கொடுத்து அசிங்கமா பேசுறாங்க. எங்களை தகாத வார்த்தையால நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி அன்டைம்ல எங்க கிட்ட பேசுறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. இரவு பகல் என அவர்கள் தன்னை தகாத வார்த்தைகளால் பேசி வருவதாகவும் 5000 ரூபாய் கொடுக்கிறேன் வா என்று அழைப்பதாகவும் கதறி எழுதார். மேலும் தன்னுடைய 2 பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் போது அங்கு சென்று அவர்களை அழைத்துச் செல்வதாக கூறி மிரட்டி வருவதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். இது குறித்து அந்த பெண் கடலூர் முதநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி அன்று எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்ததாகவும் 10 நாட்களுக்கு மேலாகியும் வழக்கில் முன்னேற்றம் இல்லை என்றும் புகார் அளித்த ஆவணங்களை போலீசாரிடம் காட்டினார். ஞாயிறு இரவு கூட சிலர் தனக்கு போன் செய்து 5000 ரூபாய் தருகிறேன் என அசிங்கமாக பேசுகிறார்கள் என அந்த பெண் போலீசாரிடம் வேதனையோடு தெரிவித்தார். இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு தானும் தனது மகள்களும் வாழ வேண்டாம் என முடிவெடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றி உயிரை மாய்த்துக் கொள்ள சென்றதாகவும் அவர் தெரிவித்தார். நேத்து நைட் எங்களுக்கு போன் இந்த மாதிரி தகாத வார்த்தையில பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க.
இந்த மாதிரி அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப மன உடைச்சலா இருக்கு. என் பிள்ளைங்களை வச்சுட்டு எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வாழ்வாதாரமே எதுவுமே இல்லாம இருக்கு. அதனால ரொம்ப மன உடைச்சலா இருக்கிறதுனால என் பிள்ளைங்களோட நான் வந்து எனக்கு நீதி கிடைக்காதனால என் பிள்ளைங்களோட இங்க வந்து நீதி கிடைக்காத இடத்துல நான் என் பிள்ளைங்களோட செத்துணும்னு சொல்லிட்டு நான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல செத்துலான்னு வந்து ஒரு முயற்சியில நான் வந்தேன். இங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த இந்த பரபரப்பு சம்பவம் காரணமாக இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தற்போது விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.